பாடல் தாளிலே 1வது பாடல். நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கரங்களை தட்டலாமா? பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்
இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதி என் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதி என் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டலாமா? எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எல்லாரும் சேர்ந்து என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும்.
ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உற்சாகமாய். இனி என்றும் கடன் வாங்க விடவே மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதிக நேரம் கடந்து போகிறோம். அப்படி இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் எழுந்திருக்கலாம். இயேசுவே உங்க கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். கர்த்தர் இந்த நாளில் கூட்டி சேர்த்த ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு சிலரை குறித்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். உன் வனாந்திரத்தை நான் பலப்படுத்துவேன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. துக்கம் வெளியே நம்ம காண்பிக்காவிட்டாலும் நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சஞ்சலத்தோடு துக்கத்தோடு இருக்கிறதை ஆண்டவர் அறிகிறார். ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, கிருபையின் தருணத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடங்கள்ல இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, கிருபையின் தேவனே உமக்கு நன்றி, இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி, வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. என்னை வெறுக்காதவர், என்னை மறக்காதவர், என்னை கைவிடாதவர். ஒவ்வொருவர் அறிக்கையிடுங்க. எங்கெல்லாம் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கிறீங்களோ அங்கே தேவனுடைய சமாதானத்தின் ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அந்த இடத்துல தேவ நன்மைகள் அதிகமாய் வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலப்படுத்துகிற கர்த்தர். உன்னை உதறி தள்ளின ஒதுக்கின இடங்கள்ல என் கிருபையை வெளிப்படுத்துவேன். கண்ணீரோடு இருந்த அநேக ஸ்தலங்களாய் இருக்கிறது. ஆனாலும் அங்கே அவருடைய கிருபை வெளிப்படும். ஆனாலும் அங்கே அவருடைய கிருபை வெளிப்படும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தந்த கிருபைக்காக, ஆண்டவர் தந்த இரக்கங்களுக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீர் கிருபை வெளிப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே அப்பாவுடைய நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. எல்லாரும் இயேசுவை பார்த்து, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எல்லாரும் இயேசுவை பார்த்து, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரை நோக்கி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா என்னால முடியாது ஆண்டவரே. இங்க ஒரு சகோதரியை குறித்து இந்த வேளையில, தொடக்க வேளையில பேசுகிறா. நீ இறங்கினதும் விழுந்ததும் நீ இழந்ததையும் நான் உனக்கு இன்றைக்கு இரட்டத்தனையாய் திரும்ப தருவேன். அதில் ஒன்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் தளர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவேன், இன்னும் உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவேன். ஆவியானவருடைய பிரசன்னத்தின் ஆளுகை நம் நடுவே கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக, உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, உங்களுக்கு நன்மையை கட்டளையிடும்படியாக, இயேசுவே எனக்கு இந்த நாள்ல இரக்கத்தை காண்பீங்க, இயேசுவே எனக்கு உங்க இரக்கத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கவலைகளை வைக்கக்கூடிய ஸ்தலம் இந்த நற்செய்தி கூட்டம் நம்மை பலப்படுத்தும். இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை ஸ்திரப்படுத்தும். ஒன்றை மாத்திர கவனித்துக் கொள்ளுங்க. நாம் கலங்கினவர்களாய் இருக்கலாம், தேவன் கண்ணீரை துடைக்கிறவர். வியாதியின் உச்சத்தில் இருக்கலாம், தேவன் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறவர். இயேசுவை போல நமக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லை. அவர் எதையும் பார்த்து நம்மிடத்துல நன்மைக்கிறவர்ல, அவர் இலவசமாய் கொடுக்க வந்திருக்கிறார். அவர் நம்மை தேற்றும்படியாய் வந்திருக்கிறார். அவர் நமக்கு இரக்கங்களை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இருக்கரம் கூப்பி, தேவனே எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க. எனக்கு இறங்குங்க ஏசப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க. எல்லாரை போல என் குடும்பம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே. நான் இன்னும் சில காரியத்துல துக்கமா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய சமாதானம் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீ இழந்து போன ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் புது பலனை தர வல்லமை உள்ளவர். நீங்க இழந்த ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் கிருபையின் வல்லமை கட்டளையிடுகிறவர். ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். உன் உடைந்து உன்னுடைய நொறுங்கி போன அந்த ஆவிக்குரிய சூழ்நிலை, அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்ல கேள்விகள். ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியம், எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, எனக்கு மட்டும் இந்த வருத்தம். ஆண்டவர் தேற்றுகிற தகப்பன். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு விசேஷித்த முகாந்திரம் உண்டு. என் கண்ணீரை இயேசு துடைப்பார், என் கவலைகளை இயேசு மாற்றுவார், இயேசு எனக்கு இரக்கங்களை கட்டளையிடுவார். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, வெறுக்கிறக்கு 1000 பேர் இருக்கலாம், அன்னைக்கு இயேசு இருக்கிறார். நீ எதுக்குமே பயன்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வரலாம். ஆனா இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் காணாமல் போனதை தேடுகிற தேவன், அவர் நசல் கொண்டதை காயம் கட்டுகிற தேவன், எலும்பு முறிந்து இனி எழும்ப முடியாது, எல்லா சூழ்நிலையில உடைந்து போனேன் என்ற நமக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். அப்படியே ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, தகப்பனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல ராஜா வந்திருக்கிறார், இந்த இடத்துல ராஜா வந்திருக்கிறார். யாருமே இல்லாத போது உங்க வீட்டுக்குள்ள அந்தரங்கத்துல கண்ணீர் வடித்தீங்கல்ல, எவ்வளவு காலம் நான் இந்த பாட அனுபவிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறேன். என் பிள்ளைகளை தேற்றும்படியா இந்த நாளை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். என் பிள்ளைகளை தேற்றும்படியாக இன்னைக்கு உங்க கவலைகள் எல்லாம் அவர் சமூகத்துல வைத்து விடுங்க. அவர் அணைக்கின்ற தேவன். அவர் எல்லா காரியங்கள், எல்லா தீமைகளையும் அவர் உங்களுக்கு மாற்றி போடுகிற கர்த்தர். அவரை நோக்கி, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க. என் மீது உங்க கிருபை, என் மீது உங்க கிருபை எனக்கு இறங்கட்டும். இயேசுவின் அன்பு என்னை தாங்கட்டும்னு சொல்லுங்க. இயேசுவின் இரக்கங்கள் என்னை தாங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்க கிருபை, ஆண்டவரே உங்க கிருபை எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா. அப்படியே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே,
என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே. எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியான நோக்கி கூப்பிடலாம். என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், என்னை நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அப்படியே இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க. காயப்பட்ட உங்களை நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த இடத்துல ஆண்டவர் காண்பித்தார், ஒரு கிழிந்து போன ஒரு துணியை எப்படி அவர்கள் தூர போடுவார்களோ அப்படி சிலருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ நம்பின நபர்கள் உன்மேல் அன்பு காட்டவில்லை, நான் எல்லா காலமும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் சில வேளைகளில் அவர் நம்மோடு இருக்க அவர்களால் நமக்கு உதவி செய்ய இயலாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகத்தின் சதா காலமும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்முடைய இயேசு. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் அப்படியே நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையான அன்பை ஊற்றுவார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜாவே, இந்த வேலைக்காக, இந்த நேரத்திற்காக, கிருபையின் தருணத்திற்காக ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் மீது உங்க கிருபை இறங்கட்டும், என் மீது உங்க கிருபை இறங்கட்டும். என்னை ஆசீர்வதிக்க உம்மால் மாத்திரமே கூடும், எனக்கு நன்மை செய்ய உம்மால் மாத்திரமே கூடும். ஆண்டவரே, உங்க கரங்கள் என்னை தாங்கட்டும், உங்க கிருபை என்னை தாங்கட்டும். மனம் உடைந்து வந்திருக்கிற என் மீது உங்க கிருபையின் பலன் ஊற்றப்பட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசை கூட இயேசுவை நோக்கி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதியும் ராஜா. இயேசுவே, என்னை பலப்படுத்தும். உம்முடைய நன்மையின் கரங்கள் என்னை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. உங்க கவலைகளை இயேசுவிடத்துல சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாக்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம இந்த இடத்துல நிற்கிறது அவருடைய கிருபை,
அவர் ஒரு இடங்களிலே விட்டு கொடுக்காமல் நடத்தின தேவன். நம்முடைய காரியங்கள்ல பல இடங்கள்ல நன்மைகளை வெளிப்படுத்தினார். கலங்கும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது அவர் கிருபையை வெளிப்படுத்தினார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை என் வாழ்க்கையில நீர் வராவிட்டால் நான் இன்றைக்கோ என் வாழ்க்கை முடிந்திருக்கோம் ஏசப்பா. நீங்க கூட இருந்ததுக்கு நன்றி ஏசப்பா. என் கூட இருந்ததுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், அடிக்கடி அவருடைய வசனத்தை கொடுத்து உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்திற்கு வல்லமை உண்டு, அது ஒரு நாள் உன்னை நிறுத்தும். உன்னை நிந்தித்தவர்களும் உன்னை பயமுறுத்தினவர்களும் இதோடு முடிந்தாய் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லத்தக்கதாக நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நீர் என்னோடு இருப்பதற்கு நன்றி ஏசப்பா, என்னோடு இருப்பதற்கு நன்றி. உங்க கிருபையும் இரக்கங்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கிருபை எங்களோடு பலப்படுத்தட்டும். தேவரீர் நீர் எங்களோடு பேசுவீராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா கிரியை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. குடியிருந்திருக்கிற யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட நன்றிகளை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக போறதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜபங்களை எடுக்கலாம். அப்படியே இருந்த இடங்களில் தலைகளை தாழ்த்தி கொள்ளலாம். ஆவியானவர் நம்மளோடு இடைபெடட்டும். கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, என்னோடு நீர் பேச போகிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் பிள்ளைகள் யாவருக்கும் நன்மைகளையும் கிருபைகளையும் கட்டளையிடட்டும். ஆண்டவரே, நீர் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க ஆண்டவரே உங்கள் இரக்கங்கள் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். அப்பாவுடைய கரங்களுக்குள்ள கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பாவுடைய கரங்கள் வெளிப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவர் பேச ஆண்டவர் விரும்புகிற காரியம், இதோ விழுந்தவள் நீ எழும்புவதில்லை என்று பரியாசமும் நிந்தையும் உனக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நல்ல சமாரியனாய் இருப்பேன். அடுத்தது ஒருவரை பார்க்கிறேன், இருதயம், அதாவது வெளி தோற்றத்துல பலமும் நல்ல சரீரத்தோடு, ஆனால் இருதயம் முழுவதும் காயங்களோடு வார்த்தையினால் நொறுக்கி தள்ளப்பட்ட ஒருவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வண்ண நிலையில் இருக்கிற உங்களோடு நான் பேசும்படியாய் வந்திருக்கிறேன். என் தேவன் என் தாய் தகப்பனுக்கு மேலாய் நேசிக்கிறார் என்பதை விளங்க பண்ணத்தக்கதாக ஆண்டவர் உங்களோடு இடைபெடும்படி வந்திருக்கிறார். கலங்காதே, இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆவியானவருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 பேதுரு 5:7. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, இயேசு உங்களை விசாரிக்கிறார், அதனால உங்க கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. இயேசு நம்மை விசாரிக்கிறவர். நம்மள நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், பல வேளைகளில் அவர் எப்படிப்பட்டவரோங்கிறத என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நான் உங்களை என்ன பண்ணுறேன், விசாரிக்கிறேன். விசாரிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அற்புதம் செய்யும்படி, அற்புதத்தை நடத்தும்படி தேவன் திட்டங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு நபருக்கு என்ன பண்ணுறாரு, திட்டங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நாம சில கவலைகள்லையும் உச்சகட்ட போராட்டத்தில் இருக்கிறது போல தோணும். ஆண்டவர் அந்த இடங்கள்ல ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்ன பண்றேன், விசாரிக்கிறேன். அவர் உங்கள் கவலைகள் எல்லாம், அதாவது ஒரே ஒரு பிரச்சனை தான் மாற்றுவாரு, மற்றதெல்லாம் இல்ல. எவ்வளோ போராட்டத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாற்றுவார். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசேப்புடைய பாடு அப்படி இருந்துச்சு. அவன் சிறைச்சாலையில போகும் பொழுதுதான் வெளியே போகணுங்கிற ஒரு பெரிய விருப்பம் உண்டாகுது. போத்திபார் வீட்டுல இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த பாரம் வரல. அந்த கிணத்துக்குள்ள போடும் பொழுது எப்படியாவது வெளியே போயிடணுங்கிற பாரம் வரல. ஆனா சிறைச்சாலைக்குள்ள போகும்பொழுது சொல்றான் கூட இருக்கிறவன், இன்ன இடத்துல போய் என்ன பண்ணு, எனக்காக பேசு. அப்ப நல்ல கவனிங்க. ஆனா அவனுக்கு தெரியாது அதுதான் கடைசி பாடுன்னு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் என்னது, கடைசி பாடு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சில பாடுகளும் துக்கங்களும் நமக்கு ரொம்ப கஷ்டமா காணப்படலாம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க, இதுதான் நம்மளுக்கு உண்டான ஒரு கடைசி பாடு. இனி வரும் நாட்கள்ல எல்லா பாடுகளையும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளையும் தருணங்களையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். நம்ம வேதனைப்படுற சூழ்நிலைகள் ரொம்ப பெருசா இருக்கலாம். ஐயோ இந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியாது, இந்த போராட்டத்திலேருந்து மீள முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன் கவலைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்,
மாற்றுவேன். அந்த பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனால் தேவன் பெரியவர். தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அது லேசான காரியம். அது எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். கடல்ல போய் கொண்டிருக்கிற சீசர்கள் நினைக்கிறாங்க இதோடு நம்ம மடிந்துருவோம். அதனால அவங்க வாயில வார்த்தை எப்படிதான் வந்துச்சு? நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நம்ம பிரச்சனை பெருசா இருக்கிறத பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க இதோட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எங்க வாழ்க்கையில இனி என்ன இருக்கு? ஆனா அந்த இடத்துல பாருங்க, இயேசுவுக்கு தெரியும் அந்த கடல் கூட அவருக்கு எப்படிதான், அவரு அப்படி பார்த்தாலே அது எப்படி ஆயிரும்? அது அமைதி ஆயிரும். அவரு அது நல்லா கவனிக்கணும். ஆனா சீசர்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு? இதோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிட்டு மரண பயத்துல இருக்கிறாங்க. அதாவது பயம் இயல்பா வர்றது வேற, மரண பயம் என்பது வேற. அவங்க அப்படி பேசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மரண பயம். இதோடு நாங்க என்ன பண்றோம்? மடிந்து போறோம். நம்ம வாழ்க்கையில எப்போ ஒரு ஜெபத்தை செய்ய முடியாம அந்த கவலை நம்மளை அமுக்கும் அப்படின்னா, நம் வாழ்க்கையில் முடியாது என்று எண்ணம் பூரணப்படும் பொழுது நம்மளால ஜெபிக்கவும் முடியாது. ஏன்னா பிரச்சனை எனக்கு அவ்வளோ பெருசா இருக்குங்க. சில ஆள்கிட்ட கிட்ட சொல்லுவேன், என்ன என் பிரச்சனையெல்லாம் மாற்றவே முடியாது. சிலவர் சொல்லும் பொழுது சொல்லுவோம், கடவுளால கூட என்ன பண்ணாது, முடியாது. அப்படி சொன்ன பிறகு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அப்படி சொன்ன பிறகு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அப்ப கவனிங்க, நம்ம பிரச்சனையை அவ்வளோ பெருசா வச்சுக்கிட்டா வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்க கவலைகள் எல்லாம் அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, என் மேல வச்சிடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அதுல இருந்து விடுதலை தர்றேன். அப்போ இயேசு ஒரு மனிதனுக்கு விடுதலை தர்றாரு, இல்ல விடுதலையை நமக்கு கட்டளையிடுறாரு அப்படின்னா, முதலாவது அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? கவலையை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்றால் அவன் ஜெபிக்கிற பாத்திரமாய் மாறணும். அவன் தேவனை தேடுகிற பாத்திரம். அதனாலதான் சொன்னேன், கவலை ஒரு கட்டத்துக்கு மேல பெருசாக விட்டீங்கன்னா, 3 வருடம் 6 மாதம் ஜெபித்த பலமுள்ள ஒரு வீரர் எலியா. இந்த எலியாவுக்கு என்ன தோணிச்சிருவோம்? போதும் கர்த்தாவே, என்ன பண்ணும்? அவருடைய ஜெபம் நம்ம பண்ண முடியாது. இயேசுடைய 3.5 வருட ஊழியம், மொத்த ஊழியத்தையும் இவர் ஜெபம் பண்ணியே முடிச்சிருக்கிறார். ஏன்னா பைபிள்ல யாக்கோபுல போட்டிருக்கு, அவர் மழை வராதபடி கரித்தாய் 3.5 வருடம் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. இயேசுடைய ஊழியமே மொத்தமே எவ்வளவுதான்? 3.5 வருடம் தான். அப்ப இவருடைய ஜெபம் எவ்வளவு பெருசா இருக்கும்? இவரே கவலை உச்சகட்டத்துல போகும்போது சொல்ற, போதும் ஆண்டவரே, இனி இருந்துங்க ஒண்ணும். ஆனா ஆண்டவர் அதோட அவருடைய ஊழியத்துக்கே ஒரு பிரேக் வச்சுட்டார். நீ என்னென்ன காரியத்துல என்னாலெல்லாம் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ண, அவ்வளவுதான், டியூட்டி முடிஞ்சு. கூட இருக்கிற எலியாவோடு இருக்கிற அதாவது எலியாவோடு இருக்கிற இன்னும் சின்ன சின்ன தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், இல்லை அவரோடு இருக்கிற ஒரு சீடர்கள்னு கூட சொல்லலாம். அவங்க சொல்றாங்க, நம்முடைய குரு எடுத்துக்க போறாரு, உனக்கு தெரியுமா? அப்போ எலிசா சொல்றான், ஆமா ஆமா. அந்த 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 வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு எலியாவுடைய ஊழியம் என்ன பண்ண போகுது? நிறைவேற போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல கஷ்டம் வரும் பொழுது நம்ம சொல்ற ஒரு வார்த்தை, போதும் கர்த்தாவே, இனி இங்க வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு பாடு ஒண்ணு வருதுன்னா ஆண்டவர் தாங்க கொடுத்தாரு. எந்த பாடு அதிகமா வரும் பொழுது நம்ம கர்த்தர் தேடுறோமோ அந்த பாடு கர்த்தரே தான் தந்தாரு. எந்த பாடு வரும் பொழுது ஒருத்தன் கர்த்தர் பக்கத்திலே போலையோ அதை அவர் தரல. இவனுடைய இச்சையினால் என்ன பண்ணு கொண்டான்? பிடிபட்டான். இச்சையினால என்ன பண்ணான்? ஒரு கடன் வரும் பொழுது பயந்து நெருங்கி அவன் தொடர்ந்து ஜெபம் பண்றான்னா அந்த கடன்ல இருந்து விடுதலை பெறான். காரணம், அந்த கடனை அவன் வேணுமென்று வாங்கி கொள்ளவில்லை, சூழலில் சிக்கப்பட்டான். ஆனா அதுவே ஒருவன் கடனை துரிந்தமா, அதாவது துணிகரமா வீண் செலவுகள் செய்து மாட்டிக்கிட்டான்னா அவன் கடன் கேட்க வரவனுக்கு அவன் என்ன பண்ண மாட்டான்? பயப்படவே மாட்டான். நாளைக்கு தந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவான்? காரணம், அவனுடைய விருப்பத்தின்படி அதை என்ன பண்ணான்? துணிந்து செய்தான். அப்போ நல்ல கவனிங்க, நமக்கு வர்ற போராட்டங்கள் வரும் பொழுது நான் இன்னும் ஏசுகிட்ட நெருங்கி போறேன்னா தேவன் அதை எனக்கு என்ன பண்ணாரு? அனுமதித்தார். என் வாழ்க்கை இன்னும் நல்ல ஜெபத்துல வளரணும், நான் இன்னும் ஏசப்பாவுடைய பிள்ளையாவே இருக்கணும்னு என்ன பண்ணாரு? அதை கர்த்தர் அனுமதித்தார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எல்லாருக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு. ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளணும், உங்க வாழ்க்கையில ஏசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏசு இருக்கிறார். அதுதாங்க வாழ்க்கையில எவ்வளவு கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாத வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. பணம் இருக்கிறவர்கள் எங்கு வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் அவங்க எதை வேணாலும் வாங்குவாங்க. நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய தயவு இருந்தாதான் இப்படி ஒரு கூட்டத்திலேயே வந்து உட்கார முடியும். அல்லேலூயா. அப்ப கவனிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உங்க கவலைகள் எல்லாம் என்ன பண்றேன்? விசாரிக்கிறேன், அதை மாற்ற என்ன பண்றேன்? பிரயாசப்படுகிறேன். அப்போ இந்த கவலையை மாற்றுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்முடைய ஜெபம். ஜெபம் அவ்வளோ என்ன பண்ணணும்? துரிதமா இருக்கணும். நான் இந்த கூட்டம்லாம் ஏற்கனவே ஒழுங்கு பண்ணிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி இல்லை நேத்தைக்கு தான், இன்னைக்கு சாயந்தரம்
4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு சந்தியா நடத்தணும் அப்படிங்கிற கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், என் பிள்ளைகள்கிட்ட கேட்டு சொல்கிறேன். உண்மையில பிள்ளைகள்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, நான் தான் லீடர், நான் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு எனக்கு என்ன பதில், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, பிள்ளைகள்கிட்ட கேட்கணுங்கிறதல்ல, டைமிங் கிட்டத்தட்ட இங்கே வர்ற டைம் வந்து அங்கே 5 மணிக்கு முடிஞ்சால் இங்கே வர்றது என்னது ரொம்ப கஷ்டம். நான் வர்ற கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டாங்க. அவ்வளோ டிராஃபிக். 7 கிலோமீட்டருக்கு வண்டி என்ன பண்ணிச்சு, நின்னே கிடந்துச்சு. இவ்வளோ தூரத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை. நான் நம்பினது அவரை மட்டும்தான். ஒரு ஊழியத்தை கூட இன்னைக்கு 4வது ஊழியம் 4வது ஸ்டேஜ் என்ன பண்ணுறேன், ஏறினுக்கிறேன். அந்த 4 ஸ்டேஜும் நான் ஏறணும் அப்படின்னா எனக்கு செய்தார் தெரியுமா, கிருபை. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டம், அவரே நம்மளை அந்த ஏற்ற பாத்திரமா உருவாக்குறதுக்கு தான் அதை அனுமதிக்கிறாரே தவிர விழுந்து போறக்கோ நம்ம வாழ்க்கை கஷ்டப்படணும்னு அவர் விரும்புறதே இல்லை. இன்னும் 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 என்ன பண்ணணும், நாம் மாற்றமடைந்த ஆசீர்வதிக்கப்பட தான் என்ன பண்றாரு, பாடுகளை அனுமதிக்கிறார். அப்ப கவனிங்க, நீங்க ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. காரியம் ஜெபம். ஜெபத்துல ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம். எனக்கு கவலை இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பாடு இருக்கு, நான் எப்படி ஜெபம் பண்ணணும். முதல்ல நம்ம ஒரு பிரச்சனைக்கு ஜெபத்தை எப்படி தொடங்கலாம்னு பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர்ல பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ண ஒரு ஜெபம் எடுத்துக்கொள்ளுங்க. 16:25. அப்போஸ்தலர் 16:25. போதும். இது நடுராத்திரி, அவர்களுக்கு இருக்கிற பலகீனம், போராட்டம், அவரால் தூங்க முடியாது. சிறைச்சாலையில அடித்து தொழுமரத்துல பாடோட கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, நடுராத்திரி இப்போ ஜெபம் பண்றாங்க. இந்த ஜெபத்தினுடைய வேல்யூ என்ன தெரியுமா, இவர்கள் அவிழ்க்கப்பட்டார்கள், கேட்டவர்கள் அவிழ்க்கப்பட்டார்கள். இவர்களுக்கு அடைக்கப்பட்ட கதவே இல்லை. அல்லேலூயா. இவர்களுக்கு அடைக்கப்பட்ட கதவே இல்லை. அப்போ ஜெபத்துல அதிகாலை ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க, நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி 11:30 வரைக்கும் ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க, மத்தியானம் ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. இந்த விசாரிப்பு எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சொல்ற, உன் கவலையெல்லாம் என் மேல என்ன பண்ணு வைத்திரு. இவர்களுடைய விசாரிப்பு எப்படி, அர்த்தராத்திரி, நடுராத்திரி 12 மணிக்கு மேல இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் ஜெபம் வைங்களேன். இந்த ஜெபம் அவங்களுடைய எல்லா கட்டுகளையும் உடைச்சிருச்சு. நம்ம எத்தனை வேலைகள்ல நம் தடைகளை உடைக்க இப்படிப்பட்ட வேதனை தான். இவங்களுடைய வேதனையை அடிச்சு நொறுக்கி தான் போட்டிருக்கு. எந்திரிச்சு பலமா ஜெபம் பண்றதுக்கெல்லாம் முடியாது. தொழில்மரம் கெட்டன்னு என்னது, படுத்து கிடக்கிற ஒரு நிலையா இருக்கலாம், இல்ல அந்த தொழுமரத்தை கவுத்தி போட்டிருக்கலாம், என்னென்னையோ போட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க பண்ற ஃபயரான ப்ரேயரு கொஞ்ச நேரத்துல அந்த கட்டுகள் எல்லாம் விழுந்துட்டு அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம். வேத வல்லுநர் சொல்றாங்க, ஒரு நிலநடுக்கத்தை தேவன் அனுமதித்தாராம். நிலநடுக்கத்துல என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கணும், இல்ல அங்க இருக்கிற கல் தூண்கள் சரிஞ்சு விழுந்திருக்கலாம். ஆனா என்ன உண்டாயிட்டு தெரியுமா, அவர் அனுப்பின அதிர்வு வெறும் அங்க இருக்கிற டோர் லாக்குகளை மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, அது அவிழ்த்துது. நமக்கும் அப்படிதாங்க. நாம் சரியாய் ஜெபத்தை தொடங்கினோமானால் நம்முடைய போராட்டங்கள் ஒவ்வொன்றாய் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, நடுராத்திரி. நல்ல கவனிங்க, நம்மள எத்தனை பேர் இரவெல்லாம் தூங்காம இருக்கிறோம். சில வேளைகள்ல நம்ம ஏதோ ஒரு இதுல நேரத்தை செலவிட்டு தூக்கம் வரல, இந்த கவலைனால தூக்கம் வரலன்னு சொல்லி வேற எதையோ பார்த்து நேரத்தை கழிக்கிறோம். முழங்கால் படியிட்டு மன்றாட ஆரம்பிச்சா நமக்கு அடைக்கப்பட்ட கதவு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள் அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இந்த கட்டுகள் இவங்களுக்கு மட்டும் உடைக்கப்படலைங்க, இந்த சத்தத்தை கேட்ட நபருக்கு கூட என்ன பண்ணிட்டு விடுதலை உண்டாயிற்று. அப்ப கவனிச்சு பாருங்க, உங்க ஜெபம் உங்க வாழ்க்கைய, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்க குடும்பத்துல வர்ற போராட்டங்களை மாற்றத்தக்க அளவு உங்க ஜெபம் எழும்பி இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம சமையல் செய்யறோம், ஒரு அன்னைக்கு ஒரு பருப்பு குழம்பு, ஒரு அப்பளம் பொரிச்சு, ஒரு சோறு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடறோம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 4 பேர் விருந்துக்கு வந்திருக்கிறாங்க, கறி எடுத்திருக்கிறோம், பொரிக்கிறதுக்கு அடுத்த ஒரு கறி இருக்குது, கூட்டு வைக்கணும், இப்போ பாயசம் வரைக்கும் செய்யணும். இப்போ பாருங்க, இப்பவும் அதே 12:30 இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்பவுமே இந்த 12:30 இதே வேலையை என்ன பண்ணிவிடுவோம், செஞ்சு முடிச்சிடும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த அடுப்புல ஒண்ணு கிடக்கும், இந்த அடுப்புல ஒண்ணு இருக்கும், இதுக்கு ஒரு திட்டம் போட்டிருப்போம். இத்தனை மணிக்கு இதை அரைக்கிறோம், அத்தனை மணிக்கு அதை வச்சிடணும், சோறை முதல்ல எடுத்து என்ன பண்ணிடணும். அப்போ ஒரு பிளான் போடுறீங்களா, சமைக்கிற இடத்துலயே ஜெபம் பண்றதுக்கு ஒரு திட்டம் போடுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்கு அவ்வளோக்குள்ள என்ன பண்ணுங்க, 1 மணி நேரம் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் இந்த காரியத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபத்திற்கு உங்களை என்ன பண்ணுங்க
ஆயத்தப்படுத்துங்க. தேவன் நமக்கு அற்புதம் செய்ய எப்போதும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். எப்போதும் அவர் செய்ய என்ன பண்றாரு. இன்னைக்கு காலையில எனக்கு நிறைய ஊழியம், இந்த இடத்துக்கு வருவேன் வர முடியாதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஏன்னா என் ப்ரேயர்ல 8 சின்ன பிள்ளைங்க, எல்லாம் 10th 12th இருக்கிற பிள்ளைங்க தான் VBSக்கு நான் பயன்படுத்தி வருகிறேன். அப்போ அந்த 8 சின்ன பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணணும், வாலிப பிள்ளைகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். எனக்கு அதுக்கும் கார் தேவை. நான் முடிச்சுட்டு இங்கேயும் வரணும், எல்லா வேலையத்தையும் பார்க்கணும். அப்போ நான் காலையிலேயே எங்கள் நார்வேலில் இருக்கிற ஒரு பெரிய CS சர்ச் உண்டு, அங்கே போய் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரை என்னால் முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எனக்கு நிறைவேற்ற அந்தந்த நேரத்தில் எனக்கு கதவை திறந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே முடியாதுங்க, ஆனால் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் கூடாத காரியம் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்ப ஏன் அழுது கொண்டிருக்கிறோம்? நாம் அழுகிறது நம்முடைய ஒரு செவுத்துக்குள்ளேயோ படுக்கிற அறையிலையோ லைட்டெல்லாம் அணைச்சு போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு காரியங்களை நம்ம சொல்லி பேசுனது, இல்லை நம்முடைய போராட்டத்தை நிமித்தம் அப்படியே நாம் அழுது அழுது அந்த முகநிலை கூட வாடின நிலையில மாறிடுற அந்த சூழ்நிலைக்கு வரும். ஆனா வசனம் அப்படி சொல்லவே இல்லை. எப்போதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமா இருங்க. நாம ஏறெடுக்கிற ஜெபந்தாங்க நம்ம துக்க சாயலை மாற்றோம். நாம ஏறெடுக்கிற ஜெபந்தாங்க வர்ற போராட்டத்தை என்ன பண்ணும், தடுத்து நிறுத்தும். ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த ஜெபம் அங்க இருக்கிற எல்லாருடைய கட்டுகளை உடைத்து அவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளவு பேர் என்ன பண்ணப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இவங்க தொழுமரத்துல துதித்த துதியும் ஜெபமும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு. ஏன் நம்ம ஜெபம் மட்டும் நம்ம வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரலன்னா, நாம் ஜெபிக்கிறதில் இன்னும் என்ன பண்ணல, பலனடையல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பவுலும் சீலாவுடைய ஜெபத்தை பாருங்க. அவங்க ஜெபம் அவங்கள மட்டும் விடுதலையாக்கலங்க, கேட்ட யாவரையும் விடுதலையாக்கிட்டு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில ஜெபிக்க முடியலங்க, என்னால மன்றாட முடியல, எனக்கு இவ்வளோ நேரம் இருக்க முடியல, என் வீட்டுக்கு போனாலே பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க. எப்படி நமக்கு வாழ்க்கையில நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இதே போல ஜெபத்துல நண்பர்கள் இருக்கணும், ஜெபத்துல உறவினர்கள் இருக்கணும், ஜெபத்துல இப்படி, அதாவது நான் ஜெபிக்க முடியாத போது எனக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணி என்னை தூக்கி விடுறவங்க இருக்கணும். இதுதான் வாழ்க்கையில. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தானியலுக்கு அப்படி இருந்தாங்க. ஜெபம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்புக்கு எப்போதும் கர்த்தர் கூட இருந்தார். எப்போதும் கர்த்தர் என்ன பண்ணாரு, கூட இருந்தார். அப்போ ஜெப லைஃப்ல ஒரு குழு எப்போதுமே இருக்கணும். நான் சொல்றேன் இல்லையா, நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாங்க, படிக்கிற இடத்துல ஒரு பிள்ளைகளுக்கு நண்பர் இருக்கிறாங்க, அவங்க சர்ச்சில் கூட நண்பர் இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நண்பர்கள் இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நண்பர் இருந்தாதான் என் பாதை அவங்களால சரி செய்யறதுக்கு எனக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. நான் எப்பமாவது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா எனக்காக மன்றாடுவாங்க, எனக்காக என்ன பண்ணுவாங்க. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. எங்கள் காலையில் 2 ப்ரேயர் இருக்கும். ஒரு ப்ரேயர் 9:30 10 o'clock இருக்கும், ஒரு ப்ரேயர் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். இந்த ப்ரேயர் எல்லாம் என் ப்ரேயர் டீமில் இன்றைக்கும் என் கூட ப்ரேயர் டீம் நடத்துகிறவங்க இன்றைக்கி VBSக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் இருந்து என்ன பண்ணாங்க, வெவ்வேறு மக்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த ப்ரேயர் என்ன பண்ணாங்க, ஒழுங்கு பண்ணாங்க. ஒருவர் நமக்காக அழுது ஜெபிக்கிறவர் யார் தெரியுமா? காசு கொடுத்துலாம் அவங்க வரமாட்டாங்க. ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவங்கள்ட்ட சுயம் இருக்காது, அவங்கள்ட்ட இவளுக்கு போய் எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்கவே செய்யாது. ஆண்டவருடைய பிள்ளை விழுந்துடக்கூடாது, எப்படியாவது எழும்பிடணும், போராடி ஜெபம் பண்ணுவாங்க. நான் நிறைய இடங்கள்ல என் ப்ரேயர் டீம்ல சொல்லுவேன், இந்த மாதிரி அக்கா நான் இப்படி போறேங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரமே எனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்ப்பேன், என்ன தகுதி இருக்கு, நான் எதுல யோக்கியவான், எனக்கு போய் இவ்வளோ ஜெபம் பண்றாங்க. காரணம், ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுக்காக எப்போதும் மன்றாடுறதுல எப்படி இருக்கிறாங்க, உண்மை உத்தமமா இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நமக்கு காசு கொடுக்கறதுக்கு சிலர் இருப்பாங்க, இந்த வாரம் எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும், தந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, காசு, அவங்க உங்களுடைய குவாலிட்டியை பார்த்து காசு தருவாங்க. ஆனா ஜெபம்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அது ஆவியானவரோடு இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப்பினால உண்டாகிறது. இந்த ஜெபம் பல இடங்கள்ல உங்களை உயர்த்தி எடுக்கும். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறாங்களா? இயேசுவே தனிமையா இருக்கல, 12 சீசர்களை எப்போது என்ன பண்ணியிருந்தாரு, அவர் கூடவே வைத்திருந்தார். அதுல ஒரு 3 பேர் ஸ்பெஷல், அதுல ஒரு 3 பேர், அதுல அப்ப கவனிச்சு பாருங்க, 9 பேர் ஒரு 200 அடி தூரத்துல இருந்தா அடுத்த 3 பேர் என்ன இருப்பாங்க, 1 அடி தூரத்துல இருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் ஸ்பெஷல், மார்பிளே இருந்தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 12 பேர், 12ல 9 பேர் ஒரு 100 அடி தள்ளி இருக்கிறாங்க.
மீதி 3 பேர் என்ன பண்றாங்க, தொடர தூரத்துல இருக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தன் மார்பிளே எப்படிதான் இருந்தானா, சாஞ்சிருந்தானா. அவன் எப்படிப்பட்ட சீசனா, அன்பான சீசன். அப்ப கவனிச்சு பாருங்க, தேவன்கிட்ட நம்ம ஒருவேளை ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அந்த 100 அடி தூரத்துல இருக்கிற சீசர்களா இருக்கிறோமா, இந்த 3 பேரை போல பக்கத்துல இருக்கிற ஒரு உறவு நம்ம கிட்ட இருக்குதா? தேவன் இதை நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். உங்களை ரொம்ப நேசிக்கிறவரே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் கவலைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன், விசாரிக்கிறேன். உன் கவலைகளை விசாரிக்கிறேன். யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமா தீமை செய்ய ஆயத்தப்படுறாங்களா, போய் விசாரிக்கிறார். அவர்கள் உங்களிடத்துல வரும்பொழுது, மோசே அப்படிதான் 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவன் எப்படி இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பேசணும். உடனே அவர் விசாரிக்கிறார். 3 பேர் வாங்க, எப்படி நீ அவனை குறித்து பேசலாம், அவன் யார் தெரியுமா, என் வீட்டில் உண்மை உள்ளவன். முதல்ல இவனுக்கு ஒரு வியாதியை போடும். அந்த மிரியாமுக்கு வந்த வியாதினால 1 வாரம் எங்க இருந்தா, பாளையத்தை விட்டு புறம்பே இருந்தா. அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் விசாரிச்சார்ல. பைபிள்ல இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவர் விசாரிக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க ஆகார குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தூதன் சொல்றான், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை. அப்ப இன்னைக்கும் நம்முடைய கண்ணீரை தேவன் காண்கிற கர்த்தர். நமக்கு உண்டான சூழ்நிலைகள், நமக்கு உண்டான நெருக்கங்கள், இக்கட்டு ஒவ்வொன்றுலையும் இயேசு நம்மளை எப்படி இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்து ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். நம்ம முதல்ல பார்த்த ஜெபம் நடுராத்திரி, ஒரு கட்டுகளை மாற்றுகிற ஜெபம். அடுத்த ஒரு ஜெபத்தை பார்க்க போறோம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட அசைவை கொண்டு வருகிறது, எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர், எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர். இங்கேயும் பவுலுடைய ஜெபத்தை தான் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18வது வசனம். கரெக்ட் தான். இதுல சொல்லப்பட்டிருக்கு, சரி ஓகே. நம்ம இதுல யாரை பார்க்க போறோம்னா, மறுபடியும் பவுலுடைய இயேசுவை தரிசனமாய் இயேசுவை பார்த்த அடுத்த வினாடியில் அவன் கண்கள் போயிட்டது. ஆனா அடுத்த வினாடியிலிருந்து அவன் ஒரு ஜெப வீரர். அல்லேலூயா. அவனுடைய ஜெபம் எப்படி தெரியுமா, கண்டினியூஸ் 3 days prayer. கண்டினியூஸா 3 நாள் அவனுடைய ஜெபம். இந்த 3 நாள் அவன் குடிக்கவும் இல்லை, புசிக்கவும் இல்லை. இந்த ஜெபம் அவனை கர்த்தருடைய பாத்திரமாய் மாற்றிட்டு. அல்லேலூயா. இயேசுவை பார்த்த 3 நாள் அவனுடைய தொடர் ஜெபம். இந்த 3 நாள்ல ஆரம்பிச்சு அவன் ஊழியங்கள் பல சக்சஸை கொண்டு வர்ற காரணம், அதுக்கு காரணம் என்னதுதான், ஜெபம். பவுலுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஆசீர்வாதம். நீங்க பைபிள்ல இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு சவுல் ஒரு ஆதாரமா இருப்பாரு, எப்படி வாழலாங்கிறதுக்கு பவுல் ஒரு ஆதாரமா இருப்பார். அல்லேலூயா. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த பவுலுடைய ஓட்டம் தொடக்கத்துல இருந்து முடிவரை இந்த கர்த்தருடைய கிருபை இருந்தது. அவன் பலகீனப்பட்டான், சில இடத்துல பாடுபட்டான், சில இடத்துல உபத்திரவப்பட்டான், சில இடத்துல அடிக்கப்பட்டான், சில இடத்துல அப்பதான் பாராட்டியிருப்பாங்க, அடுத்த உடனே சொல்லுவாங்க, இவெல்லாம் சாவ வேண்டிய சரியான ஆள். நம்மளையும் சில வேலைகள் அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த வாய் வாழ்த்திச்சோ அதே வாய் ஒருவேளை என்ன பண்ணும், திடீர்னு தூசிக்கலாம், திட்டலாம். ஆனால் தேவன் அவை எல்லாவற்றிலிருந்தும் மாற்ற எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். அப்ப கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஜெபிக்கிறதில் ஆயத்தப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அவன் நடுராத்திரில ஜெபம் பண்ணி பழகிறதுக்கு முன்னகட்டியே இங்க 3 நாள் உபவாசித்து ஜெபிக்க பழகிட்டான். நம்முடைய பிரச்சனைக்காக நாம் காத்திருக்கணும். நம்முடைய போராட்டம் நீங்க, நம்முடைய சூழ்நிலைகள் மாற இதற்கு காத்திருக்கிற பழக்கங்கள் வேண்டும். அப்போ உங்களில் எத்தனை வேளையில காத்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு போய் நிற்கிறோம், வர்றோம், நல்லா கவனிக்கணும். கிடைக்கிற நேரத்தில், அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு சமையலை எவ்வளோ வேகமாக செய்துட்டு நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது உங்களுக்கு என்னது, ஆசீர்வாதம். அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ உங்க ஜெபத்துல காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? முதல்ல நம்ம பார்த்தோம் நடுராத்திரி ஜெபம், இங்க அடுத்தது பவுலுடைய காத்திருப்பு ஜெபம். அப்ப இந்த காத்திருப்பு ஜெபம் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த 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 பவுல உடனே என்ன ஆகிட்டு தெரியுமா, அவன் தொடர்ந்து தேவனை சுவிசேஷம் செய்யக்கூடிய, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியனாய் உடனே மாறிட்டார். நாள் தள்ளி போகல, சுவிசேஷம் தள்ளுறதுக்கு இன்னொரு 6 மாசம் காத்திருக்கணும் அப்படிலாம் இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கு, தாமதமின்றி கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்ற ஆலயங்களில் பிரசங்கித்தான்.
தாமதமே இல்லை. அப்போ ஒரு நல்ல ஊழியக்காரனா மாறுவதற்கு அவனுடைய அடுத்த பிரயாசம் என்ன அப்படின்னா அவனுடைய ஜெபம். அப்ப இங்க இருக்கிற உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறார், உங்க பாடுகளை விசாரிக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்க எவ்வளோ தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுறீங்க, எவ்வளோக்குள்ள ஜெபிக்கிறவங்களாய் காணப்படுறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய, அவர் உடனே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, உடனே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ உங்களுடைய ஜெபம் எவ்வளவா இருக்கிறது? இன்னைக்கு நிறைய வேலைகள்ல பாடு வந்தவுடனே என்ன சொல்றோம் தெரியுமா? ஜெபம்னா பாடு வரும், இப்படி இருந்தா பாடு வந்துடும், அப்படி இருந்தா பாடு வரும். இல்லைங்க, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் மாறுவதற்கு சில வேளைகள்ல இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அது ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது அது பாடாய் தோணுமே தவிர ஆண்டவர் யாருக்கும் பாடுகள் தருவதே இல்லை. நாம ஒன்றும் யோசேப்பு இல்லவே இல்லை. நாம யாரும் இல்லை, யோசேப்பு இல்லை. நம்மள எத்தனை பேர் வேலைக்காக உங்க வீட்டுல வருமானத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே நாங்கெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணதே இல்லைங்க. சொல்லியிருக்கீங்களா? நான் மாதந்தோறும் என்ன பண்ணுவேன்னா ஆந்திராவுக்கு போவேன். அப்போ கவனிச்சிங்கன்னா அந்த ஆந்திராவுக்கு போகும் பொழுது என்ன நடக்கும்னா அங்கே ஆந்திராவில் போய் கூட்டம் நடத்த போவேன். அங்கே சில தெலுங்கு சபை, தமிழ் சபையெல்லாம் இருக்கும். அப்போ இந்த 2 மாதம் ஊழியம் அதிகமாக இருக்கிறதுனால டைம் கொடுக்கல, அங்கே டேட் கொடுக்கல, அடுத்த மாதத்துலேருந்து போகணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சபைக்கு போயிருந்தேன். யார் அங்கே வந்து மேக்ஸிமம் பெங்களூருக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. படித்து முடிச்சுட்டு பிள்ளைகள் பெங்களூர் போவோம், பக்கத்தில் பெரிய சிட்டியாக இருக்கும். அப்போ போவாங்க. நான் அப்போ கேட்டேன், யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஒரு பெரும் கூட்டமே அல்லேலூயா போட்டுச்சு. சரி, நான் சொன்னேன் 100 பேருக்கு என் பையன் முதலாளி ஆகணும், 100 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு முதலாளி ஆகணும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்கன்னு ஒருத்தரும் அல்லேலூயா சொல்லலை. அப்போ எல்லாருக்கும் எப்படி திரும்ப இருக்கணும்? 40,000 சம்பளம் கிடைத்தால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் பையன் எப்படியாவது கரையேறி என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். ஆண்டவர் மாதம் ஒரு 40 லட்ச ரூபா வருமானம் வர்றதுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்தா, ஐயோ எனக்கு இது போதும். நம்மள இன்னும் இந்த மாதிரி எண்ணங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு? யோசேப்புக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தாரு, யோசேப்பு கேட்கல. பட் அந்த திட்டம் சின்னதா பெருசா? கர்த்தர் தந்தா எப்போதுமே பிக் பெருசா தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நமக்கு பாடு கூட இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் இருக்குமே தவிர சின்னதா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது சில திட்டங்களை கொடுத்தாரு, இப்படி இப்படிலாம் நடந்தது. ஆனா ஏன் அவிசுவாசம் எப்படி திரும்ப தோணுச்சு? ஆண்டவரே, இந்த கூட்டத்துல வாட்ச்மேனா நிற்கிற கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். எப்படி தகுதி இல்லை? ஆனா நான் ஒரு கட்டத்துல வளரும் பொழுது 19ல் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம், அங்கங்கெல்லாம் வால் போஸ்ட் ஒட்டி பேனர்லாம் அடிச்சு பயங்கரமா இருந்துச்சு. அப்போ சொன்னேன், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு வந்ததுக்காய் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காய் துதிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், போதும் சொல்லாத, இதுதான் ஆரம்பம், இதை விட இன்னும் எவ்வளோ போக வேண்டியிருக்கு. இப்போ அதை விட பல மடங்கு தாண்டி வந்துட்டேன். அப்போது சில வேளைகளில் நம்மளுடைய ஜெபங்கள் கூட சின்னதாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், எதிர்பார்ப்பு. இந்த மாதம் நம்ம சர்ச்சில் 10 குடும்பம் இருக்குது, ஆண்டவரே அடுத்த மாதம் என்ன பண்ணுங்க, இந்த 10 குடும்பம் கரெக்டாக வந்தால் போதும் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே அடுத்த மாதம் ஒரு 2000 குடும்பம் வரட்டும் அப்படின்லாம் கேட்டு ஜெபம் பண்ணவே என்னைக்காவது எங்கள் சர்ச்சில் ஒரு 2000-3000 பேர் வர ரட்சிக்கப்படணும் ஆண்டவர், அப்படி யாராவது ஜெபம் பண்ணவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் அல்லேலூயா சொல்கிறாங்க. கவனிச்சுதுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய ஆசீர்வாதமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தால் ஜெபம் பண்ணும். ஏன்னா நமக்கு அவ்வளோ கிடைச்சா போதும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் என்ன, பேதுருகிட்ட, பேதுருவே நீ வந்து அடுத்த தெருவில் ஒரு 30 ஆத்துமாக்களை வைத்து ஒரு குட்டி ஆலயத்தை தருவேன் அப்படியே கொடுத்தாரு. காலையில் தொடங்கி சாயந்தரத்துக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்களாம். அந்த எழுப்புதலை பாருங்க, காலையில் தொட்டு சாயந்தரத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய எழுப்புதல். அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? சின்னதாக இருந்துச்சா பெருசாக இருந்துச்சா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும். நான் ரொம்ப நாளாக ஒரு காரியம், நான் ஒரு நார்வேயில் ஒரு மண்டபத்தில் கூட்டம் நடத்த ஒரு 100 பேர் கூடவும் செய்யும் குறைவும் செய்யும். அப்போ ஜோமன் ஆண்டவர் 200 பேரை எனக்கு தாங்காண்டவர், 200 பேரை தாங்காண்டவர். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் 200 பேர்லாம் கேட்காத, ஒரு கேட்குறதான் கேளு, ஒரு 1000 பேரை கேளு. அப்போ நான் சொன்னேன், 200 பேருக்கு நான் பண்ணுற ஜெபம் பத்தாதுன்னு எனக்கு தெரியும், 1000 பேருக்கு ஜெபம் பண்ணணும்னா எவ்வளோ வரணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வளராமல் இருந்துக்கிட்டு இதை கேட்காத, வளரணும்னு சொல்லி பெருசாக கேளு. அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். நம்மளும் நிறைய வேலைகள் ஆசீர்வாதத்தை எப்படி தான் கேட்குறோம்? ஏசு எங்கேயாவது உனக்கு 1 டம்ளர் தண்ணி தருவேன் அப்படி எங்கேயாவது ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறாரா? கிடையாது.
உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை வியாதியே இல்லாம வைப்பேன், உன் பேரை இப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம என்னைக்காவது இப்படி ஒரு வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்றோமா? நான் சொல்ற புரியுதா? நம்முடைய எண்ணங்கள் கூட அந்த குட்டியோண்டு தான் என்ன பண்ணுது, காணப்படுது. அப்போ நம்ம ஜெபம் கொஞ்சம் பெருசா இருக்கணும், நம்ம கேட்கிற ஆசீர்வாதம் பெருசா இருக்கணும். அது நிறைய வேலைகள் என்ன பண்ணும், மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இங்க பவுலுடைய ஜெபமும் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரத்தக்கதா என்ன பண்ணுது, நடக்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் அப்படிதான் கேட்கணும். கடன்ல இருக்கிறீங்களா, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்பொழுது எந்த வயல்காடும் இல்லை, எனக்கு ஒரு வயல்காடை தரும்படி என்ன பண்ணும், ஆசீர்வதியும். ஒருவேளை மனசு சொல்லும், ஊர்ல இருக்க கடன் அடைக்கிறதுக்கே வழி இல்லை, உனக்கு வயக்காடு வேணும், வீடு வேணும், அப்படிதான் மனசு சொல்லும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம எப்படிப்பட்டவர், உயர்த்த விரும்புகிறவர். அவங்க தாங்க உண்மையிலே நிறைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். நிறைய ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறவன் நிறைய ஜெபம் பண்ணுவானா, கம்மியா ஜெபம் பண்ணுவானா? நிறைய ஜெபம் பண்ணுவான். அப்ப நிறைய ஜெபம் பண்றது நிமித்தமே அவன் நிறைய காரியங்களை என்ன பண்ணுவான், சுதந்தரிப்பான். நிறைய காரியங்களை என்ன பண்ணுவான், சுதந்தரிப்பான். அப்போ உங்களை கவனித்து கொள்ளுங்க. நீங்க நன்மையை பெற உங்க ஜெபம் எப்படிதான் இருக்கணும், பலம் வாய்ந்ததா இருக்கணும், அதிகமா பண்றதா இருக்கணும், நிறைய நேரம் எடுத்து பண்றதா இருக்கணும். இப்படி நீங்க ஜெபம் பண்ணாலே உங்க வாழ்க்கையில பல இடங்கள்ல இருக்கிற கண்ணீர் என்ன பண்ணும், மாற பண்ணுவார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், வாசித்து நாம் என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 12:1. ஆ ஆ ஆ ஆ அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்துல என்ன பண்ணுங்க, பொறுமையா ஓடுங்க. நீங்க செய்ய வேண்டிய இந்த இடத்துல என்னதான், திரளான சாட்சிகளை பைபிள்ல பாக்குறீங்கல்ல, அது அந்த அந்த சாட்சிகளை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேறும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஓடுங்க. நமக்கு நியமித்த ஓட்டத்துல என்ன பண்ணுங்க, ஓடுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு அடுத்து என்ன சொல்றாரு, விசுவாசத்துல ரொம்ப குறைவு. உங்கள்கிட்ட என்ன குறைவா இருக்குது, விசுவாசம். நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு 20,000 ரூபாய் வேலை கிடைச்சிட்டா என்ன பண்ணிடும், அவன் காலத்தை ஓட்டிடுவான். ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துல சம்பளத்துல என்ன பண்ணட்டும், வேலை கிடைக்கட்டும்னா ஒருவருக்கும் அப்படி ஜெபம் பண்ண மனசே வராது. ஏன்னா அவன் நல்லா உயர்ந்துடக்கூடாது, அப்புறம் நம்மளை விரட்டி விட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் விசுவாசமும் எப்படிதான் இருக்கு, எவ்வளவு தேவை இருக்கும் அவ்வளோத்தையும் என்ன பண்ணு, கேளு. ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி இல்லவே இல்லை, என்னால இது முடியாதுங்கிற காரியமே இல்லை, நான் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. கேளப்பா தாராளமா. அப்படி கேட்டேங்க, நம்முடைய சூழ்நிலை எவ்வளவோ அவ்வளோத்தையும். அதனாலதான் சொல்லு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நம்மெல்லாம் சாப்பிடுறோம், நம்ம என்ன பண்றோம், சாப்பிடுறோம். பரலோகத்திலிருந்தே டெய்லி ஒரு ஆளுக்கு ஃபுட்டு கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. டெய்லி பரலோகத்திலேருந்தே என்னது, மண்ணா டெய்லி இறங்கி கொண்டே இருக்குது, டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் அந்த மண்ணை என்ன பண்ணல, என்னைக்கு அவருடைய திட்டம் நிறைவேற்றோ அன்னைக்கு தான் பிரேக். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கள உழைக்க வைக்கல, வேலை செய்ய வைக்கல, எல்லாத்தையும் நிறுத்தியா. அப்போ நமக்கு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அந்த ஜனங்கள் அடிக்கடி, என்ன கர்த்தாவே இந்த வனாத்திரத்தில் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த செங்கடல்ல போட்ட சண்டை இருக்குது, பயங்கரமா இருக்கும், ஏன்டா எங்களுக்கு கல்றகட்ட வழி இல்லாமலாம் அங்கே கொண்டு வந்த, இவ்வளோ முறுமுறுத்தவங்களுக்கு அவ்வளோ செஞ்சிருக்கிறார, மன்றாடி அழுறவங்களுக்கு நன்மை செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வாருங்கிறவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கவனித்து கொள்ளுங்க, ஆண்டவர் நிறைய நன்மை செய்ய எப்படி இருக்கிறாரு, ஆயத்தமா இருக்கிறார். கேட்க நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு 2 ஜெபம் பார்த்துருக்கிறோம். ஒரு ஜெபம் என்ன ஜெபம், நடுராத்திரில நம்முடைய தடைகள் எல்லாம் உடைந்து போகத்தக்கதா ஜெபம் பண்ணணும். 2வது ஜெபம் என்ன ஜெபம்னு, கண்டினியூவா காத்திருந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இந்த 2 விதமான ஜெபத்துக்கு நம்மள என்ன பண்ண போறோம், அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். இருக்கிற இடங்கள்ல அப்படியே என்ன பண்ணுங்க, எல்லாரும் எழுந்துருங்க.
ஆவியானவர் நமக்கு கிருபை செய்ய போறார். 2 ஜெபம்தான். ஒன்று, நடு ராத்திரியில் நம்முடைய போராட்டம் நீங்கும் வரையிலும் மன்றாடி கதறி ஜெபிக்கக்கூடிய ஜெபம். 2வது ஜெபம், காத்திருந்த அதிக நேரம் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து ஜெபம். 3வது நம்ம பார்த்தோம் விசுவாசம். விசுவாசத்துல நான் பலப்பட வேண்டும். சின்னதோ பெரிதோ இயேசுவால் கூடும். சின்னதோ பெரிதோ இயேசு எனக்கு நன்மைகளை செய்வார். ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நன்மையானதை தர வல்லமை உள்ளவர். ஆண்டவர் கிருபையை தர வல்லமை உள்ளவர். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ராஜாவுடைய கிருபை வெளிப்படணும். ராஜாவுடைய வல்லமை வெளிப்படணும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பலப்படுத்துகிற தேவன், அவர் விட்டு கொடுக்காத தேவன். ஒவ்வொருவரும் அப்படியே நோக்கி பாருங்க. சிலருடைய பாத்திரங்கள் அப்படியே ஒழுகிற, அதாவது அந்த பாத்திரம் அடிப்பகுதி தூர் ஓட்டையா இருக்கிறத பார்க்கிறேன். நிறைய ஜெபம் பண்ணியும் நன்மையே கிடைக்கலன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்க. சிலர் சொல்றீங்க, போதும் ஆண்டவரே, இனி என்ன நான் கேட்கறதுக்கு இருக்கு, எவ்வளவு கேட்டுட்டேன் எனக்கு இரக்கம் கிடைக்கலன்னு. மறுபடியும் சொல்றேன், இயேசு நம்மை நேசிக்கிறவர். திறமை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லைங்க. நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு மனதுருக்கத்தின் அன்பை கட்டளையிடுகிறவர். அவர் நம்ம எல்லா இடத்திலையும் தேற்றுகிறவர். அவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துங்க. ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்கள். ஆண்டவரே, எனக்கு மாற்றம் வருவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். தகுதியே இல்லை சப்பா, எனக்கு தகுதியே இல்லை சப்பா. ஆண்டவரே, உங்க கிருபையின் மேல் வெளிப்படட்டும். எனக்கு உங்க இரக்கங்களை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. எங்க கவலையோடு இருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அதனாலதான் சொல்ல வார்த்தை, நீ ரொம்ப பாரத்தோடு இருக்கிற, இன்னைக்கு தேவ சமூகத்துல உங்க கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்க. சிலர் சொல்லி இருக்கிறாங்க, முடிஞ்சிட்ட, நீ எழும்பிடவே மாட்ட. ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிறார், உனக்கு புதிய வாசலை கட்டளையிடுவேன். குடும்பமா துக்கத்துல இருக்கிறீங்கல்ல, குடும்பமா வேதனையில் இருக்கிறீர்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பண்டிகை நாள் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டே ஏசப்பா. என் வெள்ளத்துல ஓடி வரல ஏசப்பா, உங்க கிருபையில ஓடி வந்து ஆண்டவரே, எனக்கு உங்க கிருபை, எனக்கு உங்க கிருபை, எனக்கு உங்க கிருபை. அந்த தகப்பனை நோக்கி சொல்லுங்க, என் மேல உங்க கிருபையை கட்டளையிடுங்க, என் மேல உங்க இரக்கத்தை கட்டளையிடுங்க, என் மேல உங்க மகிமையை கட்டளையிடுங்க, என் மேல உங்க காருண்யத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு உங்க நடுவுல கடந்து வருகிற தேவன். இயேசு உங்க நடுவுல கடந்து வருகிற தேவன். அநேக வேளைகள் அவிசுவாசத்தை அறிக்கையிடுகிற அன்பு மகளை ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். உன் தாய் தகப்பனுக்கு மேல நான் நேசிக்கலையா? சில காரியங்கள்ல உன்னை கைவிடாம தூக்கி எடுக்கலையா? ஆண்டவர் நோக்கி கதறுங்க, தகப்பனே, எந்த இடத்துல எல்லாம் உம்மை துக்கப்படுத்தி அவிசுவாசத்தை அறிக்கையிட்டேனோ, என்னை ஒரு விஷயம் மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல கிருபை ஊற்றுங்க ஏசப்பா. இன்னும் எனக்கு உங்க கிருபை, இன்னும் எனக்கு உங்க கிருபை வேணும் ஏசப்பா. இன்னும் எனக்கு உங்க கிருபை வேணும். ஒவ்வொருவரும் அப்படியே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? மறுபடியும் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், உன்னை கந்தையை போல கசக்கி தூக்கி எரிஞ்சிட்டாங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ மேன்மையான வஸ்திரத்தை போல மீண்டும் உன்னை நிலைநிறுத்துவேன். மீண்டும் மேன்மையான வஸ்திரத்தை போல நிலைநிறுத்துவேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைத்து அப்படியே அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க, எனக்கு இரக்கத்தை கட்டளையிடுங்க, எனக்கு உங்க கிருபையின் இரக்கங்கள் வெளிப்படட்டும். வெளியே தெரியலங்க, சில பாரத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சிரிச்சிட்டு கை கொடுக்கிற, அவ்வளவுதான். என் ஓட்டத்துல நான் தனிமையா இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்க ஓட்டத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். ஒன்று விலகிடும், இல்ல ஏதாவது போராட்டம், இல்ல எங்கேயாவது பிரச்சனைகள். ஒரு நாள் என் வாழ்க்கையில இது ஓயவே இல்லை டாடி. இன்னைக்கு வந்தது கூட ஏதாவது என்கிட்ட பேசுவீங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிற அன்பு சகோதரி, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அதுதான். கலங்காதீங்க, கலங்காதீங்க. அவர் நமக்கு தகப்பன், அவர் நமக்கு தகப்பன். அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் சப்பா. என் கலக்கங்களை மாற்றபடியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வேதனைகளை ஒப்பு கொடுக்கும்படியாய் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே தகுதியே இல்லை சப்பா, எனக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. என் காயத்தை கட்டுங்க சப்பா. என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. எத்தனையோ போராட்டம் ஆண்டவரே. சில நம்பினவர்கள் கூட ஒரு மாதிரியே பேசப்படுதா, தாக்கவே முடியல சப்பா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திர செவி கொடுங்க. அவர் உங்களை தேற்றுகிற கர்த்தர், அவர் உங்களை தேற்றுகிற கர்த்தர். உங்க கண்ணீரை அறிந்திருக்கிறார். அன்பு வாலிப தங்கச்சி, உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, உன்னை பேசுகிற ஒரு வார்த்தை. நான் உன் தகப்பன், நான் உன் தகப்பன். உன்னை ஆறுதல் படுத்தபடியாய் வந்திருக்கிறேன். நான் உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற கர்த்தர். நான் உனக்கு இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர். நான் உனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற கர்த்தர். நான் உனக்கு இரக்கங்களை வெளிப்படுத்த போகிறேன். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் என்னை விசாரிக்கிறவர். இயேசு எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறவர். ஒரு 5 நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுத்து மன்றாடுங்க. ஒரு 5 நிமிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்க. உங்க அருகிலே இயேசு நிற்கிறார், உங்க அருகிலே இயேசு நிற்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதீங்க, கலங்காதீங்க. நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் வருகிறது, நிறைவேறல, சமாதானம் நடக்கல, வெளியே காட்டிக்கல, ரொம்ப வருட பாருங்கள், ரொம்ப வருட பாருங்கள். ஆண்டவர்கிட்ட இப்பொழுது ஒப்பு கொடுக்க போறீங்க. என் வாழ்க்கையே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சின்னதோ பெருசோ உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேற நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரியாச பல்லுக்கு முன்னால பைத்தியக்காரணியை போல, ஒரு பைத்தியக்காரனை போல அலைய விரும்பலை சப்பா. எந்த பாடு வந்தாலும் உங்களை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. எந்த பாடு வந்தாலும் உங்களை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறேன். சில வேளைகளை எல்லாரும் அப்படிதான் பார்க்குறாங்க. உறவினர்கள் சில வேளைகள் எல்லாம் கைவிடுறது விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது, இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது. எல்லாரும் பார்க்கும் பொழுது கனம் பண்ணது போல இருக்கு, ஆனால் மனதுக்குள்ள இன்னொரு வருத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சில நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், சில குடும்பத்தில் பார்க்கிற அந்த துக்கமான சூழ்நிலைகள். ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும், இயேசு எனக்கு நன்மையானதை கட்டளையிடணும், இயேசு எனக்கு கிருபையானதை கட்டளையிடணும். ஆண்டவரை நோக்கி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால்
தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அப்படியே இயேசுவிடத்துல இயேசு காண்பிக்கிற ஒரு காரியம், ஒரு விதமான மந்திரவாதத்தினால் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த மாதிரி எந்த தாக்கமும் உங்களுக்கு இல்லை. ஆனால் மனதில் தோணுது, நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள், குறி சொல்லுதல் எதுவும் நிலை நிற்பதில்லை. ஆகையால் கலங்காதே. இது இங்கே இருக்கிற யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை வருகிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் உனக்கு முன்பாக நிலை நிற்பதில்லை. நீ விரும்புகிற, நீ நம்புகிற தேவன் இவையான எல்லா இருள்களிலும் இக்கட்டிலிருந்தும் விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆகையால் இதை கண்டு கலங்காதே, இதை கண்டு பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன். இந்த இக்கட்டுகளும் எந்த போராட்டங்களும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை, எந்த பிசாசின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அவர் சொல்லுகிறார், அதிகாரத்தை ஆளுகை செய்கிற கர்த்தர், அதிகாரத்தை மேற்கொள்ளுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பலத்திற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க வல்லமையின் பலத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவருடைய கிருபை உங்களை பலப்படுத்த போகிறது. சிலர் மேல் அந்த ஜெப வல்லமை கடந்து வர போகிறது. சிலர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிங்க. ஒரு 2 பேர் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பலன் கிருபை வெளிப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இத்தகைய நாட்கள்ல இருந்து மீட்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? இதோ இந்த ஸ்தலத்தில் உன்னை கூட்டி சேர்த்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? நான் உன் நடுவிலே கிருபையை வெளிப்படுத்துவேன். இந்த நாளில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அக்னியை போல ஃபயராய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு மகள். ஆண்டவரை நோக்கி துதிங்க, துதிங்க, துதிங்க. ரிகா ராஷா டத லந்த ரகா பௌது டந்த ரகா பௌதி டந்த லபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. சிலரை தொடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் அந்த கிருபை இறங்குவதாக, மீண்டும் அந்த கிருபை இறங்குவதாக. இனி உன்னை மேற்கொள்ளாதபடி, அந்த கிரியைகள் மேற்கொள்ளாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிற பாடுகளை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. சோர்வின் மந்த கிரியைகள் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். புது பலன் பிள்ளைகளை நிரப்பட்டும், புதிய வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும். தடைகளை கொண்டு வருகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கிருபையின் பலன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உங்க கிருபையின் பலன் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். நீர் பூரண நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. ஒரு காலங்களில் வடித்த சிந்தின அந்த பலத்த கண்ணீரின் ஜெபத்தை மீண்டும் அனல் மூட்டி எழுப்புங்கள், அனல் மூட்டி எழுப்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க சில நல்ல ஜெப வீரர்கள், உங்களுடைய ஜெபம் அவ்வளோ பலமாய்ந்த நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வளோ பலமுள்ள பிள்ளைகள். இயேசுவின் மகிமை மீண்டும் பலப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும், இயேசுவின் பலன் வெளிப்படட்டும். பயத்தை அறிக்கையிடுங்க, துக்கத்தின் போராட்டத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் மகிமையின் கரங்களை கட்டளையிடுகிறவர், மகிமையை வெளிப்படுத்துகிறவர். லீரா சந்த நக பௌது டந்தரபோ. எலும்பில் பலகீனம் ராஷலீர கதின ஹத்தலந்தனா ரெகிமினா துடந்தரபோ. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இந்த பலகீன கட்டுகளோ, இந்த பலகீனத்தின் கிரியைகளோ இயேசுவின் நாமத்தினால் மாறி போவதாக. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கவலைகளே இந்த பலகீனம் தான் ஆண்டவரே, கவலைகளே இந்த சூழ்நிலை தான் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே. ரிகா பாதி சந்தலா நீ அனல் மூட்டி ஜெபிக்கும் பொழுது உன் நடுவே என் பிரகாச மகிமையை கட்டளிடுவேன். அப்பொழுது இருளின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடி நான் காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எந்த கிரியைகளும் மேற்கொள்ளாதபடி என் கிருபையின் பலத்தினால் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். லீரா ஷேகே மேகா பௌது டந்தரபோ. இதில் இருக்கிற இன்னொருவரை குறித்து கர்த்தர் பேசுகிறார். என் மகளே, என் மகளே, இந்த நாளிலோ நான் உன்னோடு பேசுகிறேன்.
சொல்லுகிறேன், என் சத்தத்திற்கு செவிகொடு. நீ மீண்டும் எழும்பிபடியாக, மீண்டும் நான் உனக்கு பலனை கட்டளையிடும்படியாக உன் நடுவே இருக்கிறேன். நான் பார்க்கிற ஒரு காரியம் இதோ, உன்னுடைய சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்கள் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது, உங்களுக்கு தான் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் எழுப்புதல், அந்த காரியம் இந்த காரியம் சொல்லி நிறைய காரியங்கள்ல மன்றாடினீங்கள்ல, மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசல் அண்டையிலிருந்து கதவை தட்டுகிறேன். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனோடு நான் உட்பிரவேசித்து அவனோடு இடைபடுவேன். உங்க ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ஆண்டவருடைய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருக்கும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் மீண்டும் அந்த கிருபையின் பாரத்தை ஊற்ற போகிறார். சில வேளைகளில் நீங்க அழுது செபித்ததை கூட ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்ணல, ஆண்டவர் விரும்புகிற காரியத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வீட்டைய மகளே என் பக்கமாய் திரும்பு. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீ மீண்டும் என் பக்கமாய் திரும்பு. நான் உன்னை நேசித்து தேடி அல்லவா இந்த கூட்டத்தை உனக்கு செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. சில வேளைகளில் ஜெபிக்காத பிள்ளைகளை பார்த்து, ஐயோ இந்த ஜனங்கள் ஜெபம் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கோடு விரும்பிட இருதயம். இன்னைக்கு நீங்களே தள்ளி போயிருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க, உங்க வலது கரங்கள் அந்த கல்வாரிக்கு முன்பாக மீண்டும் என்னை பலப்படுத்தும், மீண்டும் என்னை பலப்படுத்தும், மீண்டும் என்னை பலப்படுத்தும். அந்த ஜெபத்தை இழந்தவர்கள், ஆதியில கொண்டிருந்த அன்பை இழந்தவர்கள், உங்களை எனக்கு ஆண்டவர் தெளிவாய் காண்பிக்கிறார். உங்களுக்கு நேராதான் நான் ஒரு பெரிய கப்பல் போன்ற ஒரு கடல்ல பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஷிப்பை பார்க்கிறேன். அது கரை தட்டி அது பழுதடைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் ஆவிக்குரிய அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான கப்பலாய் வைத்திருந்தேன். இந்த நாட்கள்ல எல்லாம் தளர்ந்து போயிருக்கிறது. சில வேளைகளில் சிலர் உங்க வீட்டிலேயே சொல்லி இருக்கிறாங்க, எங்க அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எங்க வீட்டுல ஜெபம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசல் இருந்து தட்டுகிற தேவனுக்கு செவி கொடுங்கள். மீண்டும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துங்க. ஆண்டவர் துக்கத்தோடு இதில் நிற்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் துக்கத்தோடு இதில் நிற்கிறத பார்க்கிறேன். ஆண்டவருக்குள்ள அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே உங்க கிருபை என்னை தாங்கட்டும், இயேசுவே உங்க கிருபை என்னை தாங்கட்டும். இப்பொழுது அந்த ஜெப பலனுக்குள்ள மீண்டும் கடந்து வரப்போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை உள்ள பலன் ரீகா பௌஷனா திலேகே மேகா பௌதுடந்தரபோ, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய கிருபை ராஷா லாதிட்டோ ரத்தானா தினேகே மே துடந்தரபோ. இப்பொழுது ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் கடந்து வந்திருக்கிறார். உங்க நடுவுல ஒரு காட்சை நான் பார்க்கிறேன். அதோ அவர் வெண் வஸ்திரங்கள் மாத்திரம் காண்பிக்கப்படுகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்னைக்கு இந்த இடத்துல உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு செவி கொடுத்து என்னோடு நீ இடைபடாத நேரம் மட்டும் நான் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னோடு இடைபடாகிற அந்த நேரத்தை நீ பயன்படுத்தும் வரையிலும் நான் போவதில்லை. துதிங்க துதிங்க துதிங்க. அந்த இருதயம் மீண்டும் அனல் கொள்ளட்டும், அந்த இருதயம் மீண்டும் அனல் கொள்ளட்டும். உங்க கண்ணீர் உங்க ட்ரெஸ்ல வடிகிற அந்த அளவுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுகிற ஒரு சகோதரி, உங்க ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும். மீண்டும் 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 ரஷடா திலேகே மே தடந்தரகபோ. ஆயத்தப்படுங்க. சில யுத்த குதிரைகள் வந்திருக்கிறத பார்க்கிறேன். இந்த எல்கைக்காக, இந்த திருச்சபைக்காக எழுப்பின தேவ பிள்ளைகள் நீங்க. ஏசாயா நாவை தொட்ட அக்கினி, ஏசாயா நாவை தொட்ட அக்கினி. மீண்டும் எனது காரியமா யார் போவா? லீ தட கபந்த லா திட சந்தர கபௌதுடந்தரபா. புதிய பலன் உங்களை நிரப்பும்படியாக இப்பொழுது ஒரு அக்னிமயமான வல்லமை கடந்து வந்திருக்கிறது. சிலரை அது தொட போகிறது. ஆயத்தப்படுங்க.
பெற்றுக்கொள்ளுங்க. சிலருடைய உச்சம் தலையிலிருந்து அந்த வல்லமை கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் நிரப்பட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த கிருபையின் தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கரங்கள் என்னை பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் நீங்க விழுந்து போவதில்லை. தேவனுடைய கரங்கள் உங்கள் மேல் நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் மகிமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி, உங்க இரக்கங்களுக்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, வல்லமையின் பலத்திற்காக நன்றி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கரங்கள் இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் புதிய பலத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பினதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.